காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கடும் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் விடிய விடிய சாம்சங் ஊழியர்கள் நடத்தி வரும் உள்ளிருப்பு போராட்டம் 3வது நாளாக தொடர்கிறது. சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு இறுதியில் தொழிற்சங்க அங்கீகாரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் சுமார் 30 நாட்களுக்கும் மேலாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சாம்சங் நிறுவனம், அமைச்சர்கள், தொழிலாளர்கள் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பினர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பழிவாங்கும் நடவடிக்கையாக உணவு இடைவேளை முடிந்தும் பணிக்கு திரும்பவில்லை உள்ளிட்ட காரணங்களை காட்டி 3 ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சாம்சங் நிறுவனத்தை கண்டித்து இரவு பகலாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி போட்டியிட உள்ளதாக தெரிவித்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சூழலுக்கு ஏற்ப பாஜகவுடன் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15ஆம் ஆண்டு விழா கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, காமராஜரின் கொள்கைகளை செயல்படுத்துவதை தமிழக மக்கள் விரும்புவதால் 2026 தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் போட்டியிடுவார்கள் என்றார். கொண்டு வர வேண்டும், அடிப்படையில் ஆட்சி நடைபெற வேண்டும் அவர் சொல்லி அடிக்கடி கேட்பாங்க. புதுச்சேரி மாதிரி நம்ம காமராஜர் கொள்கையும் ஆட்சியை கேட்பாங்க. வருகின்ற தேர்தலில் நமது அகில என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்களும் அங்கே போட்டியிடலாம். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் நிலவக்கூடிய அரசியல் சூழலை பொறுத்து பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அரசு பள்ளி மாணவியை போட்டோ எடுத்து வர்ணித்ததுடன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் சாஸ்திரி நகரை சேர்ந்த சிவகுமார் அரசு பள்ளியில் தற்காலிக உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்தார். அப்போது பள்ளி மாணவி ஒருவருடன் நெருக்கமாக நின்று தனது செல்போனில் போட்டோ எடுத்து வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த போட்டோவை அந்த பள்ளி மாணவியிடம் தினமும் காட்டி, நீ அழகாக இருக்கிறாய் என்று கூறி பாலியல் தொல்லை தந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஆசிரியரின் தவறான நோக்கத்தை புரிந்து கொண்ட மாணவி ஆசிரியரிடமிருந்து செல்போனை பிடுங்கி அதிலிருந்த தனது புகைப்படத்தை அழித்துவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தலைமை ஆசிரியரிடமும் இது குறித்து புகார் தந்துள்ளார். பின்னர் 1098 என்னும் உதவி எண்ணுக்கு பள்ளி சார்பில் புகார் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த குழந்தைகள் நல அதிகாரிகள் விசாரணை நடத்தி ஆசிரியர் சிவகுமார் மீது காவல் நிலையத்தில் புகார் தந்தனர். இதையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிவகுமாரை கைது செய்து மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். தமிழ்நாட்டில் 20 டபுள் டெக்கர் பேருந்து உட்பட 600 மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்ய போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே வாங்கப்பட்ட மின்சார தாழ்தள பேருந்துகளில் பல்வேறு போக்குவரத்து கழகங்களில் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் கூடுதலாக 625 மின்சார பேருந்துகள் வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 2வது கட்டமாக 20 டபுள் டெக்கர் பேருந்துகள் உட்பட 600 மின்சார பேருந்துகள் வாங்க போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் கூறப்பட்டுள்ளது. மேலும் டபுள் டெக்கர் பேருந்துகளை இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்து வருவதாக மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருநகரங்கள் மற்றும் மாநகரங்களில் ஏற்படும் காற்று மற்றும் ஒளி மாசுவின் அளவை குறைக்கும் வகையில் டபுள் டெக்கர் பேருந்துகளை வாங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் டபுள் டெக்கர் பேருந்தை இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதன் பின்னர் வழித்தடங்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் அதிகாரப்பூர்வ வாக்கு விவரங்களை தேர்தல் அதிகாரி இதுவரை அறிவிக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதத்தை மாவட்ட தேர்தல் அதிகாரி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காததை கண்டித்து பத்திரிகையாளர்கள் வாயில் கருப்பு மாஸ்க் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து கடந்த 5ஆம் தேதி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதனை பிரதான எதிர்க்கட்சிகள் புறக்கணித்த நிலையில் திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி உட்பட 46 பேர் களம் கண்டனர். இந்நிலையில் தேர்தல் அன்று இரவு 10:30 மணிக்கு 67.97 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது வரை மாவட்ட தேர்தல் அதிகாரி அதிகாரப்பூர்வமாக வாக்குப்பதிவை கூறவில்லை. இது தொடர்பாக தகவல் கேட்டபோது மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் சுன்கரா உதாசீனப்படுத்தியதாக கூறி பத்திரிகையாளர்கள் வாயில் கருப்பு மாஸ்க் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் வாக்குப்பதிவை மாவட்ட தேர்தல் அதிகாரி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என பத்திரிகையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். யார் பேச்சையும் கேட்காத ஆளுநர் ரவிக்கு பிரதமர் மோடி புத்திமதி சொல்லியிருப்பதாக திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி விமர்சித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய பிரதமர் மோடி, மாநில சட்டமன்றத்தில் அரசு கொடுக்கும் உரையை ஆளுநர்கள் வாசிப்பது நாட்டின் பாரம்பரியம் என்று கூறினார். இதனை சுட்டிக்காட்டியுள்ள திமுகவின் நாளேடான முரசொலி, தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு இதைவிட வெளிப்படையான புத்திமதியை பிரதமரால் சொல்ல முடியாது என்று குறிப்பிட்டுள்ளது. சட்டமன்றத்தில் உரையாற்றாமல் சென்ற ஆளுநரின் செயல்பாடுகளை சிறுபிள்ளைத்தனமானது என்று முதலமைச்சர் கூறியதை சுட்டிக்காட்டி ஆணவம் என்று விமர்சித்த ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது பிரதமரையும் ஆணவக்காரர் என்று சொல்வாரா என வினவியுள்ளது. சட்டமன்றத்தில் ஆளுநரின் கடந்த கால செயல்பாடுகளை நினைவு கூர்ந்துள்ள முரசொலி, இந்த காமெடி வேறு எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாதது என்று விமர்சித்துள்ளது. தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறி வருகிறது என்பதை சொல்லும்போது ஆளுநருக்கு நெஞ்சடைப்பதாகவும் அதனை சரிசெய்யும் வகையில் பிரதமரின் புத்திமதி அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்பட வேண்டும் என்ற உண்மையை பிரதமர் மோடியே ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இனி ஆளுநர் ரவி என்ன செய்யப் போகிறார் என்றும் முரசொலி வினவியுள்ளது. திருவாரூரில் காவல்துறை பணியாளர்களுக்கான கூட்டுறவு கடன் சங்கத்தில் மோசடியில் ஈடுபட்ட 2 அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். காவல்துறை பணியாளர்களுக்கான கூட்டுறவு கடன் மற்றும் சிக்கன சங்கம் மூலம் போலீசாரின் வங்கிக் கடன் தொகை மற்றும் ஊதிய பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது. 2021 முதல் 23 வரை போலீசாரிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட 79,54,000 ரூபாயை சங்கத்தின் செயலாளர் ஜெயகாந்தன் மற்றும் உதவியாளர் முருகதாஸ் ஆகியோர் மோசடி செய்ததாக புகார் கூறப்பட்டது. திருவாரூர் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவில் கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இருவரையும் கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய பள்ளி மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் மாணவிகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்து பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரசு பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஆசிரியர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலிகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவின் பேரில் பள்ளிக்கு ஒரு நாள் மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து பள்ளி மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் மாணவிகளை அனுப்ப பெற்றோர் ஆர்வம் காட்டவில்லை. இதனிடையே பள்ளியில் மாவட்ட கல்வி அலுவலர், மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர், மனநல ஆலோசகர் குழுவினர், வட்டாட்சியர், பர்கூர் டிஎஸ்பி உள்ளிட்டோர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். பள்ளிக்கு வெளியே குவிந்த கிராம மக்களும் பெற்றோரும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. மொத்தம் 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டமன்றத்திற்கு கடந்த 5ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு